சிவனாண்டோட கொலை வழக்கிலையும் சரி, காசியோட கொலை வழக்கிலையும் சரி, நம்ம ஹீரோ விக்ரம் மாயாவை சந்தேகத்தின் பேர்ல மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. மாயாவுக்கு எதிராக ஒரே ஒரு சாட்சி கூட கிடையாது. இதுல வேற கடைசி வாய்ப்பா இருந்த காசியும் இறந்து போயிட்டான். சாகறதுக்கு முன்னாடி அவன் எந்த ஒரு உண்மையை சொல்லலன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அப்படி சொல்லி இருந்தா மாயாவை கைது பண்றதுக்கு மாயாவோட வீட்டுக்கே நேரம் விக்ரம் போயிருப்பாரு தவிர ஹாஸ்பிட்டல்ல உண்மையான குற்றவாளி எப்ப வருவான் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்க மாட்டாரு. அப்படி பார்த்தா நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட மாயாவுக்கு எதிராக ஒரே ஒரு சாட்சி கூட இல்ல. அதையும் அவர் வாயால மாயா கிட்ட சொல்லவும் செஞ்சிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாயா ரொம்ப சுலபமா இந்த கேஸ் தப்பிச்சிருவான்னு எனக்கு தோணுது. இந்த கேஸ்ல இருந்து மாயா சுலபமா தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வசமா சிக்கிறதுக்கு விக்ரம் கிட்ட ஏதாவது ஒரு சாட்சி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TN விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. ரகுவை கொலை பண்ணது சிவனாண்டி, சிவனாண்டியோட கதையை முடிச்சது காசி, காசியோட கதையை முடிச்சது மாயா. அதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. அப்படியே சாட்சி சொல்லணும்னா ஜெயில சரணவேல் தான் வரணும். கண்டிப்பா சரணவேல் இந்த விஷயத்துல தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அப்பட்டமா சாதிச்சிருவாரு. ஏன்னா அந்த ஆளோட வேலை அவருக்கு ரொம்பவே முக்கியம். அதனால எந்த வகையிலையும் மாயா சிக்கிடக்கூடாதுன்னு மாயா யாருன்னே தனக்கு தெரியாது அப்படின்னு அப்பட்டமா போய் தான் சொல்ல போறாரு. ஜெயிலுக்குள்ள வரும்போதும் போகும்போதும் மாயா வந்து போனதுக்கான எந்த எவிடன்ஸையும் சரணவேல் விட்டு வைக்கவே இல்லை. ஏன்னா அந்த பகுதியில இல்ல அந்த நேரத்துல எந்த CCTV ஃபுட்டேஜும் இல்லாம தான் அந்த ஆள் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்படி பார்த்தா மாயா ஜெயிலுக்கு வரவே இல்லை, சிவனாண்டியை சந்திக்கவே இல்லை. காசி கிட்ட பேசினதும் சரணவேலுடைய போன்ல இருந்துதான். அந்த போனை இன்னும் முழுசா நம்ம ஹீரோ விக்ரம் டேப் பண்ணவே இல்லை. குறைந்தபட்சம் அந்த சரணவேல் யார்லாம் பேசியிருக்காரு, யாருடைய போன்ல இருந்துதான் அவருக்கு கால் வந்திருக்கு அப்படின்ற கால் ஹிஸ்டரியை கூட நம்ம ஹீரோ விக்ரம் இன்னும் கலெக்ட் பண்ணல. எதனுடைய அடிப்படையில மாயாவை லாக்குக்குள்ள வச்சு விசாரிச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. மாயா கத்தியால குத்த வந்தா அப்படின்ற ஒரே விஷயம்தான். அதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கேஸை நகர்த்த முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தான், அவனை பிராங்க் பண்றது அவன் கதையை முடிக்கிற மாதிரி கத்தி எடுத்து வந்ததே தவிர உண்மையில அங்க யார் இருந்தாங்கன்னு எனக்குலாம் தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் உள்ள இருக்கான்னு நினைச்சிட்டு தான் தப்பா வந்துட்டேன் அப்படின்னு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது தலைகீழா கேஸையே புரட்டி போட்டுருவான் மாயா. அதனாலதான் நம்ம ஹீரோ விக்ரம் விசாரிக்கும் போது அவகிட்ட இருந்து முறையான எந்த பதிலும் வரல. விக்ரம் கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் அவர்கிட்ட இருந்து திமிரான பதில் தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? தனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லைன்றத விக்ரமே சொன்ன பிறகு அவன் ஏன் பயப்பட போற? அப்படியே ஆதாரம் இருந்தாலும் அந்த ஆதாரத்தை விலை கொடுத்து வாங்குறவ தான் அந்த மாயா. ஆதாரமே இல்லைன்னும் போது அவ ஏன் பயப்பட போறா? நீங்க வேணா பாருங்க, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா நிக்கவே நிக்காது. ரொம்ப சுலபமா மாயா ஜாமீன்ல வெளியே வந்துருவா. 2 ஹியரிங்ல இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்றது நிரூபிச்சிருவா. நம்ம ஹீரோ விக்ரம் இந்த கேஸ்ல இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அதெல்லாம் செய்யாம அவசரப்பட்டு மாயாவை அரெஸ்ட் பண்ணி அவளை விக்ரமே அலர்ட் பண்ணி விட்டுட்டாரு. போதாத குறைக்கு நம்ம ஹீரோயின் இனிய நேரா வந்தா இதெல்லாம் நான் ஏன் பண்ணன்றத சொல்றேன் அப்படின்னு விக்ரம் கிட்ட சொல்லிட்டான் மாயா. அவ எதுக்காக வரணும்னு நியாயப்படி விக்ரம் கோவப்பட்டிருக்கணும். என்ன பண்ணாரு விக்ரம் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.